முக்கிய செய்திகள். பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி, கேப்டன் விஜயகாந்த் உட்பட ஏராளமானோர் கைது. லோக்பால் மசோதா மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்குகிறது. மக்கள் பிரச்சனையில் மத்திய அரசிற்கு மாறி மாறி கடிதம் எழுதிய கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். வங்கக்கடலில் புதிய புயல் சின்னம், கடும் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. வணக்கம். விரிவான செய்திகள். சென்னையில் ஆளுநர் மாளிகை முன்பு பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கைது செய்யப்பட்டார். முல்லை பெரியாறு பிரச்சினை, கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சினை, தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அரசு தீர்வு காணாததற்கு கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் தமிழகத்திற்கு பிரதமர் மன்மோகன் சிங் எந்த முகத்துடன் வருகிறார் என்று கேள்வி எழுப்பியுள்ள தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சென்னை ஆளுநர் மாளிகையில் தங்கியிருந்த பிரதமருக்கு நேற்று கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மன்மோகன் சிங்கே வெளியேறு, தடுக்காதே தடுக்காதே, போராடுகின்ற தேமுதிகவினரை தடுக்காதே என்ற கோஷங்களுடன் பனங்கல் மாளிகையில் இருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்ற கேப்டன் விஜயகாந்தை போலீசார் கைது செய்தனர். அவருடன் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் பேருந்துகளில் ஏற்றப்பட்டு தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணசாமி நிறுவன மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தனர். அங்கு முல்லை பெரியாறு பிரச்சினைக்காக தனது இன்னுயிரை ஈந்த தேமுதிக தலைமை கழக பேச்சாளர் இடிமுழக்கம் சேகருக்கு கேப்டன் தலைமையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கைது செய்யப்பட்ட கேப்டன் விஜயகாந்தை போலீசார் விடுதலை செய்தனர். அவருடன் கைது செய்யப்பட்ட தேமுதிக தொண்டர்களும் பின்னர் விடுதலை செய்யப்பட்டனர். லோக்பால் மசோதா மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் லோக்பால் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது விவாதம் நடத்துவதற்காக நடப்பு குளிர்கால கூட்டத்தொடர் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. இதன்படி இன்று மக்களவை கூடியதும் லோக்பால் மசோதா மீதான விவாதம் தொடங்குகிறது. லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான சட்ட மசோதா மற்றும் லோக்பால் அமைப்புக்கு அரசியல் அந்தஸ்து வழங்குவதற்கான சட்ட திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் மீது இன்று விவாதம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, ஊழலுக்கு எதிரான ஹசாரேவின் பல கருத்துகள் லோக்பால் மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை நிறைவேற்றுவது குறித்து நாடாளுமன்றத்தில் நடைபெறும் விவாதத்திற்கு பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் இன்று நடைபெறவுள்ள விவாதத்தின் போது லோக்பால் மசோதாவில் 37 திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தப் போவதாக தெரியவந்துள்ளது. தமிழக மக்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மத்திய அரசிற்கு மாறி மாறி கடிதம் எழுதி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை வந்துள்ள பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எதிராக தேமுதிக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்று நடத்தப்பட்டது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடன் கேப்டன் விஜயகாந்த் கைது செய்யப்பட்டார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், மாவட்ட செயலாளர்கள் உள்பட 6000த்திற்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் மற்றும் தொண்டர்கள் சென்னை தியாகராய நகரில் உள்ள கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். தமிழர் உரிமையை காப்பாற்றுவோம்.
காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் கேப்டன் தலைமையில் காப்பாற்றுவோம் 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 தலைவர் தலைமையில் காப்பாற்றுவோம். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகியோர் பிரதமரை சந்தித்து மனு கொடுத்தது ஒரு கபட நாடகம் என்று குறிப்பிட்டார். கலைஞரும் ஜெயலலிதாவும் மாறி மாறி மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. போன தடவை அதாவது நேற்று ஜெயலலிதா போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க, கலைஞர் இன்னைக்கு போய் ஒரு மனுவை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் என்ன கொடுக்குறாங்க? முல்லை பெரியார் ஏன் நிறுத்த முடியாதா? நாடகம், எந்த பலனும் ஏற்படாது நாடகம். மக்கள் தெருவுக்கு வந்து போராட ஆரம்பித்தால் அது அரசு நிர்வாகம் சரியில்லை என்பதுதான் தொடக்கம் என்று குறிப்பிட்ட கேப்டனிடம் தமிழக அரசின் செயல்பாடுகள் மெத்தனமாக இருப்பது குறித்து கருத்து கேட்டனர். இதற்கு பதில் அளித்த அவர், ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மாறி மாறி கடிதம் எழுதுவதன் மூலம் மக்களை ஏமாற்றி வருவதாகவும், இந்த போராட்டத்திற்கு உரிய பதில் கிடைக்காவிட்டால் புது புது விதமான போராட்டங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் என்றும் எச்சரித்தார். இப்ப முதல் தடவையாக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பாருங்க. இனி என்னென்ன போக போக இந்த விஜயகாந்தை பத்தி நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டுமே தவிர சாலையில் வந்து போராட்டம் நடத்தும் நிலைக்கு மக்களை தள்ளக்கூடாது என்றும் கேப்டன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் கூடங்குளம், முல்லை பெரியார், தமிழக மீனவர்கள் பிரச்சனை பெரிய அளவில் வெடித்து வரும் நிலையில் இதை தீர்ப்பதற்கு வழி தேடாமல் சிதம்பரத்தின் உறவினரின் மருத்துவமனையை திறக்க பிரதமர் தமிழகம் வந்தது கண்டனத்துக்கு உரியது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். இப்படிப்பட்ட பிரதமர் நமக்கு தேவையில்லை என்றும் கேப்டன் கூறினார். தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கிருந்து போறாரு யாரு? பிரைம் மினிஸ்டர். அது ஒன்றும் ஒரு 30,000 கோடி ப்ராஜெக்ட்ல 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட். 1 கோடி ரூபாயில் திறக்கிற ஒரு பில்டிங்கை திறக்க அங்கிருந்து இங்கே வராரு. 4 அடுக்கு பாதுகாப்புங்கிறாங்க, 7,000 போலீஸுங்கிறாங்க. அரசாங்கத்துக்கு என்ன செலவு? இவர் போய் 1 கோடி ரூபா செலவுல சிதம்பரம் சாரோட கட்சிக்கார வாசனைக்கர் ஏற்கனவே திறந்த ஒன்றை போய் திறக்க போறார். இப்படிப்பட்ட பிரதமர்லாம் இருக்கக்கூடாது. என்ன மக்கள் குறைகளை கேட்கக்கூடாது. ஐயோ கூட்டணி கட்சி போயிடும். ஐயோ என்ன கூட்டணி? என்ன கூட்டணி கட்சி? கூட்டணி கட்சி மக்கள் பிரச்சனைகளை கேட்கணும். மக்கள் என்னைக்கு நடுரோட்டுக்கு வந்து போராடுறாங்களோ அன்னைக்கே தவறு. எந்த ஆட்சி ஆனாலும் இந்த மக்கள் நடுரோட்டுக்கு வரக்கூடாது. மக்கள் நடுரோட்டுக்கு வராம பாதுகாத்துக்க ஒரு அரசு. தென் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறியது. இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மழையின் அளவு குறைந்து பனி நிலவி வரும் வேளையில் தென் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவானது. இது மேலும் வலுவடைந்து புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு தானே என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் சென்னை அருகே 800 மீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி கடலூருக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் கொந்தளிப்பாக இருப்பதன் காரணத்தினாலே மீனவர்கள் தயவு செய்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நேற்று மாலை ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இன்று காலை 5:30 மணி அளவிலே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்கொண்டுள்ளது. அது சென்னைக்கு தென்கிழக்கே 900 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறி வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான கடலூர், நாகை, ராமேஸ்வரம் மற்றும் புதுவையில் கடலில் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. கடலூரில் கடல் நீர் சுமார் 500 மீட்டர் தூரம் வரை வெளியேறி அருகில் உள்ள உப்பனாற்றில் கலந்துள்ளது. இந்த கடல் சீற்றம் காரணமாக அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் அடித்து செல்லப்பட்டது. கடலுக்கு போனோம், இத்தனை நாள் விட ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி கடலுக்கு போகல. கடல் ரொம்ப சீற்றமாக தான் இருக்குது. அதனால் தொழில் யாரும் பண்ண முடியல. இத்தனை நாள் விட கடல் இன்றைக்கி அலை அதிகமாகுது. காற்றும் இதுவாக தான் இருக்குது. இதேபோல் புதுவையில் கடற்கரை சாலையில் கூடியிருந்த மக்களை போலீசார் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு எச்சரித்தனர். இந்த புயல் சின்னம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
மேலும் கடலூர், நாகை மற்றும் பாம்பன் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வலுவான லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய வலியுறுத்தி இன்று முதல் 3 நாட்களுக்கு உண்ணாவிரத போராட்டத்தை சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மும்பையில் தொடங்குகிறார். நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் லோக்பால் மசோதாவை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது. இந்த மசோதா வலுவற்ற மசோதா என்றும் பிரதமர் மற்றும் சிபிஐ அமைப்பை இந்த மசோதாவுக்குள் கொண்டு வராததை கண்டித்தும் அண்ணா ஹசாரே மும்பையில் 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குகிறார். இதற்காக தனது சொந்த கிராமமான ராலே கான்சித்தியில் இருந்து மும்பை வந்துள்ளார். முன்னதாக தனது சொந்த கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லோக்பால் அமைப்புக்கு விசாரணை தொடங்கும் அதிகாரம், லோக்பால் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் அதிகாரம், கீழ்மட்ட அதிகாரிகளை லோக்பால் வரம்புக்குள் கொண்டு வருவது ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே சிறை நிரப்பும் போராட்டத்தை கைவிட தயார் என்று தெரிவித்தார். அவருக்கு ஆதரவாக அவரது தொண்டர்களும் டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் உண்ணாவிரத போராட்டம் தொடங்குகிறார்கள். कोई पक्ष और पार्टी का हमें कोई लेन देन नहीं है। आज सत्ता से पैसा और पैसा से सत्ता, इसमें मशगूल हो गए लोग। सत्ता से पैसा, पैसा से सत्ता। गरीब लोगों की क्या हालत हो रही है करप्शन के कारण, इनको बिल्कुल याद नहीं है। இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங், லோக்பால் விவகாரத்தை அரசியலாக்குவதுதான் அண்ணா ஹசாரே குழுவினரின் முக்கிய நோக்கம் என்றும், காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பதோடு பாஜகவிற்கு மறைமுக ஆதரவு அளிப்பதே அவர்களது திட்டம் என்றும் குறிப்பிட்டார். अन्ना की टीम को ना भ्रष्टाचार से कोई लेना देना, ना लोकपाल से लेना देना, ये तो बहाना है। शुद्ध रूप से राजनीतिक इनकी योजना है कांग्रेस का विरोध करना और भारतीय जनता पार्टी को मदद करना इनका लक्ष्य है. உத்தரப்பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் இடையே நடைபெற்ற தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவராக இருப்பவர் சரத் யாதவ் பாஜக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளுக்கு இடையே தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 403 தொகுதிகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் ஐக்கிய ஜனதா தளம் 53 தொகுதிகள் கேட்டதாகவும் இதற்கு பாஜக உடன்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையே டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சரத் யாதவ், கூட்டணி குறித்து பாஜக தெளிவான நிலைப்பாட்டை எடுக்காததால் இனி பாஜகவுடன் கூட்டணி குறித்து பேசப்போவதில்லை என்று தெரிவித்தார். लेकिन हमारी जो महत्वपूर्ण सीटें हैं उन पर अभी तक कोई फैसला नहीं हो पाया और ये भी हमको समझ नहीं आता कि वहां फैसला कौन करता। फिर बयान बीच बीच में आते कि हम पंजाब में अकेले करेंगे, फिर उत्तर प्रदेश में आ जाते हैं कि हम अकेले लड़ेंगे। बातचीत भी चलते रहती है। उनके पार्लियामेंट्री बोर्ड में तय हो गया कि भाई जेडीयू से हम अलायंस करेंगे और कई तरह के बयान आते हैं। तो फिर जो अलायंस है उसका लाभ न उनको मिलेगा न हमको मिलेगा। इसलिए हम लोगों ने तय किया है कि अब अलायंस की बात बंद करते हैं, बाकी जो होना है वो पार्टी के लोग बैठकर तय करेंगे क्या करना है. இதைத் தொடர்ந்து இரு கட்சிகளும் தனித்தனியே போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளனர். ஆழி பேரலை கோர தாண்டவம் ஆடிய 7ஆம் ஆண்டு நினைவு தினம், கடற்கரையில் மக்கள் கண்ணீர் அஞ்சலி. பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவகாரம், தமிழகம் முழுவதும் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் சாலை மறியல் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.